வெங்காரம்ன்றது மருந்தே கிடையாது, அது வந்து கம்பெனிகளில் வந்து பயன்படுத்துறது, அது மருந்துக்கான ஆய்வு எதுவுமே நடத்தப்படலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த வெங்காரத்தை வந்து மருந்தாக பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து இது அதிகப்படியான டோசேஜ் நம்ம உள்ளே போகும்போது இந்த உப்பை கிட்னியால் வெளியேற்ற முடியாது, அதனால் வந்து ரீனல் டாக்ஸிசிட்டி ஏற்படும். உடனே அக்யூட்டாக வந்து அந்த ரீனல் ஃபெயிலியர் கண்டிஷன் வரும். இது ஒரு கிருமி நாசினி. இதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்குது, ஆன்டி ஃபங்கல் தன்மை இருக்குது. இதை வந்து வெளிப்பிரயோகமாக வந்து நிறைய மருந்துகளில் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தோல் நோய்க்கு சித்த மருத்துவத்தில் ஒரு வெண்ணெய் பயன்படுத்துவோம். அந்த வெண்ணெயில் முக்கியமான மருந்து வெங்காரம். இந்த வெங்காரத்தை பற்றி இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்தது. வெங்காரம் சாப்பிட்டு ஒரு பெண் வந்து கல்லூரி மாணவி இறந்தது, உடல் எடை குறைப்புக்காக அதை உட்கொண்டு இறந்தது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த நிகழ்வு முடிஞ்ச பின்னாடி நிறைய ஆங்கில மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க, வெங்காரம்ன்றது மருந்தே கிடையாது, அது வந்து கம்பெனிகளில் வந்து பயன்படுத்துறது, அது மருந்துக்கான ஆய்வு எதுவுமே நடத்தப்படலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சித்த மருத்துவத்தில் வெங்காரத்தை வந்து மருந்தாக பயன்படுத்துகிற பழக்கம் உண்மையிலே இருக்கா, அது உண்மையிலே நச்சுத்தன்மை உள்ள பொருளா, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய பேர் எனக்கே வந்து கால் பண்ணிங்க. என்ன இந்த பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி நிறைய பேர் உண்மையிலே இது என்ன தான் சார் அப்படின்ற மீனிங்கில், நீங்கள் சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி பயன்படுத்துவீங்களா, அப்படி பயன்படுத்தினா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய வந்து தகவல்கள் இதை பற்றி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு பொது விழிப்புணர்வுக்காகவும் இல்லை உண்மையிலே வந்து சித்த மருத்துவத்தில் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்றத தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான இந்த பதிவே வந்து நான் கொடுக்குறேன். சித்த மருத்துவத்தில் இந்த வெங்காரத்தை வந்து மருந்தாக பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மருந்தாக பயன்படுத்துகிறோம். அதான் வந்து வெங்கார பற்பம் அப்படின்றத வந்து தனியாக வந்து பயன்படுத்துவோம். சில மருந்துகளில் வெங்காரத்தை வந்து நம்ம துணை மருந்து பல மருந்துகளோட கூட்டுல இதில் இதுவும் ஒரு மருந்தாக வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற வழக்கம் இருந்திருக்கு. அதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதான் வந்து வெங்காரம்னா என்ன, வெங்காரம் அப்படின்றது வந்து ஆங்கில பேர் வந்து போரக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதோட கெமிக்கல் நேம் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா சோடியம் டெட்ரா போரேட் அப்படின்றது தான் இருக்கும். இது கூட நிறைய நீர்த்துளிகள் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதாவது வாட்டர் மாலிகுல் வந்து இதில் இருக்குது. இந்த சால்ட் இது பேசிக்காக வந்து ஒரு வகையான உப்பு, சரிங்களா. இந்த போரேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இதை சித்த மருத்துவத்தில் வந்து எப்படி பயன்படுத்துவோன்றதை நான் சொல்லிடுறேன். சித்த மருத்துவத்தில் வந்து இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சுத்தி அப்படின்றத சொல்லுவோம். அந்த சுத்தி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து நல்லா பொடிச்சிட்டு இதை வந்து வானலில் அந்த அடுப்பேற்றி எரிக்கும் பொழுது இதில் இருக்கிற நீர் வந்து பொறிஞ்சி வெளியில் ஆவியாகி அது பொறிஞ்சி வெண்மையாக பூத்து கிடைக்கும். இது வெங்காரத்தை வந்து பொரிச்சதுக்கப்புறம் அது வந்து பொரிகாரம் அப்படின்றதையும் வந்து சொல்கிற வழக்கம் இருக்குது. இதை வந்து அப்படியே கொடுக்கலாமா அப்படின்னாக்கா சில பேர் வந்து இதை வந்து அப்படியே அதை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதை வந்து எப்படி வந்து பெரும்பாலும் வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து நச்சுத்தன்மை அதிகம்தான். கண்டிப்பாக இது வந்து பாஷாணத்தை, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது வந்து மூலிகை சரக்குகள் வந்து பயன்படுத்துகிறோம், தாது உப்புக்கள் வந்து பயன்படுத்துகிறோம், உபரசங்கள் பயன்படுத்துகிறோம், காரசாரங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க, உலோகங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஜீவ பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பொருட்கள் நச்சுத்தன்மை உள்ள வாய்ந்த பொருட்கள் வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து பழனிமலையில் போகர் செஞ்ச நவ பாஷாண சிலை. அது வந்து பாஷாணத்தில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை வந்து நீக்கி அது இன்ற வரையும் மக்கள் வந்து பயன்பாட்டுக்காக வந்து இன்னும் பயன்பட்டுருக்கு. பல நோய்களை வந்து அதை தீர்க்கும் மருந்தாக பயன்பட்டுட்டு இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு பொருளை வந்து அதோட நஞ்சுத்தன்மையை முறித்து மருந்தாக எப்படி மாத்திரன்ற நுட்பமும், அது எவ்வளவு எடுக்கணும் அளவு அப்படின்றது நுட்பமும் இதில் வந்து சித்த மருத்துவத்தில் அதை சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு கையாளுறவங்க அதை வந்து முக்கியமாக வந்து குறிப்பாங்க. அமிர்தமே இருந்தாலும் நஞ்சு தான் அளவுக்கு மிஞ்சினால் இல்லையா, அதுதான் வந்து அடிப்படையான தத்துவம். அதே மாதிரி தான் இந்த வெங்காரமும் எப்போதும் அதுக்கு உண்டான அளவுப்படி எடுக்கணும். அது கூட எடுத்துட்டு இப்போ இந்த வெங்காரத்தை பொரிச்சதுக்கப்புறம்
பொதுவாக வந்து நல்ல பர்ஃபார்மாக செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நச்சுத்தன்மை, இதோட நச்சுத்தன்மையோட அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, மலமிளக்கி செய்கை, வாந்தி, பேதி, பத்தாத்துக்கு வந்து இது இன்டர்னலாக வந்து கிழிச்சு ப்ளீடிங்கை உண்டு பண்ணும். ரெண்டாவது வந்து இது அதிகப்படியான டோசேஜ் நம்ம உள்ளே போகும்போது இந்த உப்பை கிட்னியால் வெளியேற்ற முடியாது. அதனால் வந்து ரீனல் டாக்ஸிசிட்டி ஏற்படும். உடனே அக்யூட்டாக வந்து அந்த ரீனல் ஃபெயிலியர் கண்டிஷன் போகும். அதுக்கடுத்து வந்து அந்த இன்டர்னலாக ப்ளீடிங் வந்து ரத்த குழாய்களில் வந்து டேமேஜ் பண்ணுது இல்லைங்களா, அதனால் வேஸ்குலர் டேமேஜ் இருக்கும். அங்கங்கே அடைப்புகள் வந்து உருவாகும். ரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு அதனால் பாருங்க, இதெல்லாம் வந்து அதோட நச்சுத்தன்மை. ஸோ அந்த நச்சுத்தன்மையை வந்து இது போக்குறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சப்பாத்தி, அதாவது வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சிறு சிறுபடை அப்படின்றது சொல்லுவோம். காலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு தடையோடு ஒட்டி வளரக்கூடிய ஒரு செடி, அந்த செடியோட சாறில் அரைச்சி புடமிடுவோம். இல்லை அப்படின்னாக்கா சோற்றுக்கற்றாழை இருக்குது இல்லைங்களா, சோற்றுக்கற்றாழை இதோட நச்சுத்தன்மையை நல்லா குறைக்கும். அதோட சாறில் ஏற்பட்டு அது அந்த அந்த மருந்து முடிகிற வரையும் அந்த சாற்றில் வந்து அந்த நச்சுத்தன்மை அது மருந்து செய்கிறவங்களுக்கு அது வந்து பழக்கம் இருக்கும். அதை அரைச்சி அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா புடம்பிடுவோம். அப்போ புடம்பிடணும்னா அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வச்சு அது வந்து அதை மருந்தாக வந்து செய்வோம். அப்போ போகும்போது அதோட நச்சுத்தன்மை தொடர்ந்து அதை வந்து ப்ராசஸ் உட்படுத்தும் போது அதோட நச்சுத்தன்மை கூடியது. அப்படியே இருந்தாலும் நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னாக்கா, ஒரு அரிசி அளவு, 2 அரிசி அளவு, 3 அரிசி அளவு, அதாவது வந்து 50, 100, 150 மில்லிகிராம் இந்த ரேஞ்சில் தான் வந்து அதை வந்து கையாள சொல்லுவோம். அதுக்கும் வந்து 7 நாள் பத்தியம், அதாவது வந்து உடல்நிலையை அனுசரித்து 3 நாள், 5 நாள், 7 நாள் அப்படின்றத கொடுத்துட்டு மறுபடியும் மறுபத்தியம் வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான வெங்காரத்தை வந்து உண்மையிலே கையாளுறதுக்குன்னு, பற்பத்தை கையாளுறதுக்குன்னு வந்து தனி இருக்குது. அதுக்கு நன்கு தெரிந்த மருத்துவரோட ஆலோசனையோட கண்டிப்பாக எடுக்கக்கூடிய மருந்து. அதனால தான் சித்த மருத்துவத்தில் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாது. அதாவது வந்து முன்பெல்லாம் சித்த மருத்துவம்னாவே ஒரு தீண்டத்தகாத மாதிரி இருந்தது இல்லையா. சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ பேசி, சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான மூலிகைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரியான மருந்து பொருட்களை வந்து பயன்படுத்துகிறோன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையாக வந்து சொல்ல ஆரம்பித்த பின்னாடி தான் மக்களுக்கு இதெல்லாம் வந்து புரியுது அப்படின்றது, இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவத்தின் மேலே வந்து ஒரு நம்பிக்கையே பிறந்தது. முதல்ல சித்த மருத்துவத்து மேலே இருந்த மரியாதைக்கும் இப்போ சித்த மருத்துவத்தின் மேல் இருக்கிற மரியாதைக்கும் உண்மையிலே வந்து ரொம்ப மாற்றங்கள் வந்து சமுதாயத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சில குறைபாடுகள்னால் இந்த மாதிரியான குறைபாடுகள் தான் இருக்குது. எப்படி நீங்கள் அலோபதி மருத்துவத்தை ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறது இல்லையோ, அதே மாதிரி சித்த மருந்துகளையும் சித்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான இது பேசிக்காக வந்து புரியணும். நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க இதில் இப்படி பயன்படுத்துகிறோம். அதான் வந்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதிகமாக பொது வெளியில் பேசுகிறது மூலிகைகளை பேசுவோம், சில உப்புகளை வந்து பேசுவோம். ஆனால் பாஷான மருந்துகளை எந்த வைத்தியர்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளிப்படையாக வந்து பேச மாட்டாங்க, எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புரிதலை கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் சித்த மருத்துவம் இப்போது இன்ன வரையும் சர்வை ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் சித்த மருத்துவ புரிதல் வந்து மக்களுக்கு வந்து வந்திருக்குன்னாலும் இது துரதிர்ஷ்டவசமானது தான். சரி, ஓகே, அடுத்தது டாபிக்குள்ளார போயிடலாம். இதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான மருந்துகள் வந்து கரெக்டாக முறைப்படி பண்ண மருந்துகளை நாங்கள் கரெக்டான அளவு முறையில் தான் கொடுப்போம். அரிசி அளவு, எத்தனை அரிசி அளவு, உடலின் எடை எவ்வளோ இருக்குது, நோயோட தன்மை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு மருத்துவர் வந்து உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயுற்றவனோட அளவு, பிணி அளவு, காலம், இது எல்லாத்தையுமே அதை பற்றி கற்றறிந்தவன் தான் கருதி செய்ய வேண்டும் அப்படின்றது திருக்குறள்லேருந்தே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது இந்த வெங்காரத்தை இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோமா, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார் அப்படின்னாக்கா, வெண்காரத்தோட சித்த மருத்துவத்தில் நாங்கள் குறிப்பிடுற இது ஒரு கிருமி நாசினி. இதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்குது, ஆன்டி ஃபங்கல் தன்மை இருக்குது. இதை வந்து வெளிப்பிரயோகமாக வந்து நிறைய மருந்துகளில் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அங்கங்கே வந்து படர் தாமரை, ரிங்காடு, டீனியா, இந்த மாதிரியான கிருமி தொற்றுனால் ஏற்படுற சர்ம நோய்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து
ஒரு 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 முக்கியமான மருந்து, அதில் வந்து நிறைய மருந்துகள் வந்து சேருது. அதில் முக்கியமானது சல்ஃபர், இந்த வெங்காரம். இந்த வெங்காரம் இது ரெண்டுமே இருந்தால் கூட போதும். இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான இந்த சுத்தி செய்து அந்த நச்சு நீக்கப்பட்ட அந்த வெங்காரத்தை அதை எடுத்து வெண்ணெயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் அரைப்போம். அதாவது வந்து 1 சாமோ 2 சாமோ 3 சாமம் அப்படின்னா, ஒரு சாமம்னா 3 மணி நேரம். அந்த மாதிரி வந்து 3 சாமம் அந்த மாதிரி அரைக்கும்போது இந்த வெண்ணெயில் இந்த உப்புக்கள் வந்து நல்லா கரைஞ்சிரும். அப்போ கரையும் போது அதை எடுத்து நாம் இதில் வந்து நமக்கு கந்தகம் அப்படின்றது வந்து ஒரு 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 ஆன்டிபாக்டீரியல் அதுக்கும் அதுக்கு உண்டான தன்மை இருக்கு இல்லையா, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி கந்தகத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த வெங்காயத்துக்கும் அந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த வெண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த படர்தாமரை, அதாவது வந்து இன்ஃபெக்ஷன் பேஸஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கணும், இல்லாமல் இது பாக்டீரியாவாக இருக்கட்டும், இல்லை புண்களில் ஏற்படுற தொற்றுகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வெண்ணெயை வந்து நம்ம மைல்டாக வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, தடவினோம் அப்படின்னாக்கா, இது சிறந்த கிருமி நாசினியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வித்தின் 1 வீக்கில் வந்து அது வந்து நார்மலாகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். ஏன்னா இதை நிறைய பேருக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதை. ஆனால் எதுவாக இருந்தாலும் மருத்துவரோட அனுமதி, திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான், மருத்துவரோட ஆலோசனையோடு தான் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் வந்து நல்லா இருக்குது. இது வேறு எதுக்கெல்லாம் சார் வந்து இந்த வெங்காரத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா, நமக்கு பழைய இது ஆங்கில மருத்துவத்துலேயே சில எல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் போரிக் ஆசிட் பவுடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் அடிபட்டுச்சுனாக்கா அந்த பொடியை வந்து வெள்ளை கலரில் ஒரு பொடியை வந்து அந்த புண்ணு மேலே தூவி விடுவாங்கள்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வெங்காரத்தை தான் போரெக்ஸ்ன்றதை பயன்படுத்துவாங்க. சில ஐ ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்களுக்கு சேர்ற சில ஐ ட்ராப்ஸில் இந்த வெங்காரம் வந்து பயன்படுத்தப்படுது. அது ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனை வந்து இது பண்ணுறதுக்காக பயன்படுத்துவது. சில வாய்ப்புண்ணுக்கு சில ஆயின்மெண்ட் இருக்கும், அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இது பயன்படுத்தப்படுது. ஆனால் இது வெங்காரத்தை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க, அது போரிக் ஆசிடாக, மெடிக்கல் கிரேட் போரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அப்படி பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பற்றியான புரிதல் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நினச்சோம். இது உண்மையிலே வந்து சிறந்த நுண்கிருமிகளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்டர்னலாகவும் சில அதில் நச்சு நீக்கி அதை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறத வழக்கம் தான். அப்படி பயன்படுத்தினா அது நல்ல மருந்து. ஆனால் அதை வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறது வந்து மிக மிக நஞ்சு ஆபத்தான விஷயங்கள். இது போன்ற நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.